துரத்த வேண்டியவன் நம்மளை துரத்தாட்டா நம்ம சர்ச்சுக்கு வர மாட்டோம். துரத்த வேண்டியது நம்மளை துரத்துனதுனால தான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யும்? அப்போ துரத்த வேண்டிய ஆள் துரத்தணும். கரங்களை உயர்த்துற இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சிலரெல்லாம் சபையில் பார்க்கவே முடியாது. ஆனால் அவங்க சர்ச்சு வாசல்ல கால் படுதுன்னா நினைச்சுக்கிடணும், எவனோ ஒருத்தன் சரியா துரத்த தொடங்கிட்டான். புரிஞ்சவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உபவாச கூட்டத்துக்கு வராத ஆள் ஜபம் பண்ணி தொடங்குறதுக்கு முன்னாடியே வருதுன்னா அதுக்கு முன்னாடி வர்றவங்க பிரச்சனை இல்லை போட்டு. ஆனா உபவாச கூட்டத்துக்கே வராத ஆள் வியர்த்து பூத்து ஓடி போய் உள்ள ஏறும்போது தெரியும் இது எங்க வேலை நடந்திருக்கு. ஆமென். அந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். முதல்ல பாஸ்டர் பிரச்சனை ஜெபம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்க இழுத்து கொண்டு வந்த இந்த பிரச்சனைக்காக, ஆலயத்துக்கு இழுத்து கொண்டு வந்த இந்த பிரச்சனைக்காக, அந்த சத்துருவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் இல்லைன்னா நம்ம இப்படி அமைதியாக உட்கார்ந்துருப்போமாக்கும். நம்ம இவ்வளவு சேவ் பண்ணதே அந்த சத்துருவாக்கும். புரிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னை இப்படி சாதுவா மாத்துனதே என் சத்துருவாக்கும். அப்ப அந்த சத்துருவுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? இப்போ இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில இருக்கும். ஆமா, இன்னைக்கு ஜெபம் பண்ணா ஒண்ணு மாறும், நாளைக்கு வேற ஒண்ணு வரும். அது கண்டிப்பா வரும். ஆமென். ஆனா அந்த நேரத்துல நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பைபிள் சொல்லுது, நீ தேட வேண்டியது மகிமை. தேவனுடைய வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிற அந்த இடத்துல என்ன இருக்கு? மகிமை இருக்கிறது. மகிமையை தேடணும். பிரச்சனை வரும் போகும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். நீ சாகிறது வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். மூக்கு இருக்கிறது வரைக்கும் சளி, மூக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாயை திறக்கல. ஆமாம், மூக்கு இருக்கிறது வரைக்கும் என்ன இருக்கும்? சளி இருக்கும். ஆமா, கடல் இருக்கிறது வரைக்கும் கடல் அலை இருக்கும். அதெல்லாம் மாறதுக்கு ஜெபம் பண்ணலாம். மாறினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மாறாட்டாலும் கர்த்தருக்கு. எனக்கு அவர் தந்த வாழ்க்கை மகிமையை தேட வேண்டும்.